வெல்கம் பேக் டு another vlog. நம்ம வீட்டாண்ட வண்டி எடுத்துட்டு நேராக ஈக்காடு தாங்கல் சிப்காட்குள்ளே போகிறோம். புதிய தலைமுறை பேக் சைடுக்கு கைஸ் ஃபர்ஸ்ட் லோடு ஏற்றி நம்ம கோடம்பாக்கம் போயிட்டுருக்கோம். சின்ன ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ட்ராப் லொக்கேஷன். கைஸ் கோடம்பாக்கம் ரீச் ஆகிட்டேன். இங்கே இறக்க வேண்டிய இடத்துக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. சூளைமேடில் பிக்கப் எடுத்துகிட்டு டி நகரில் கொண்டு போய் இறக்கும். ஸோ இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் இருக்கேன். இங்கேருந்து இப்போ சூளைமேடு போகணும். இது வந்து கோடம்பாக்கத்தோட ஃபேமஸ் ஏரியாங்க. டைரக்டர்ஸ் ஏரியான்னுவாங்க. பழைய அந்த காலத்தில் படத்துக்காக சான்ஸ் கேட்டு அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸுக்கு, ஆக்டிங் சான்ஸுக்கு எல்லாம் இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவுக்கே டைரக்டர்ஸ் ஏரியான்னு தான் பேர். கைஸ் நம்ம அந்த லோடெல்லாம் இறக்கியாச்சு டி நகருக்கு. கூட கஸ்டமர் இருந்தனால நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய சொந்த லோடு எடுக்க போயிட்டுருக்கேன். அதை கொண்டு போய் திருமுல்ல வாயிலில் கொடுக்கணும். கைஸ் நம்ம லோடெல்லாம் ஏற்றி ஆலப்பாக்கம் போயிட்டுருக்கோம். ஆலப்பாக்கத்தில் ஒரு 10 பாக்ஸ் இறக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு அடுத்தது அங்கேருந்து திருமுல்ல வாயில் போகணும். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:50 ஆகுது. இது முடிக்கிறதுக்குள்ளே 2:15 ஆகிடும். பல்சரவாக்கம் ரீச் ஆகிட்டோம். விருகம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் இங்கேருந்து ட்ராப் லொக்கேஷனுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. சாலப்பாக்கம் இறக்க வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது இறக்க வேண்டிய இடத்துக்கு. இதை இங்கே இறக்கிட்டு அடுத்தது நம்ம இங்கே போகணும், திருமுல்ல வாயில். பக்கத்தில் லோடு இறக்கிட்டு இருக்காங்க. ஆலப்பாக்கத்தை அப்படியே வானகரம் பூந்து அம்பத்தூர் ரீச் ஆகிட்டேன். இப்போது இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குது நம்மளோட ட்ராப் லொக்கேஷனுக்கு. அப்படியே லைட்டாக பாட்டெல்லாம் கேட்டு மெதுவாக போயிட்டுருக்கேன். திருமுல்ல வாயில் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ட்ராப் லொக்கேஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த வழியாக அப்படியே போய் நம்ம பைபாஸ் ஏறணும். அவுட்டர் ரிங் ரோட் பைபாஸ் தாண்டி போகணும். நியர்பை ட்ராப் லொக்கேஷன் இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு. இங்கேருந்து இந்த லெஃப்ட் எடுத்து போனோம். இடத்துக்கு இது மேலே தெரியுறது அவுட்டர் ரிங் ரோடு. லெஃப்ட் சைடில் போனால் பூந்தமல்லி, வண்டலூர், ரைட்டில் போனால் சோழவரம், கும்மிடிப்பூண்டி. ஸோ திருமுல்ல வாயில் சிப்காட் உமன்ஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். ஜஸ்ட் இறக்க வேண்டிய இடத்துக்கு ஒரு 200 மீட்டர் தான் இருக்குது. அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. திருமுல்ல வாயிலேருந்து தரப்பாக்கம் போகணும். இப்போ பிக்கப் எடுக்க தான் போயிட்டுருக்கேன். கம்பெனி இதெல்லாம் லோடு ஏற்றணும். அங்கேருந்து லோடு ஏற்றி நம்ம கருகம்பாக்கம் போகிறோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் இருக்குது கருகம்பாக்கம்.
கொண்டு போய் சின்ன ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான் ஏற்றிருக்காங்க. அந்த பாக்ஸை கொண்டு போய் அங்கே இறக்கணும். சாயனம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். நம்ம இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷன். போரூர் ரீச் ஆகிட்டோம். நம்ம இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கு. இங்கே தான் இறக்க வேண்டிய இடம். ஸோ கைஸ், அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. அடுத்த லோடு எங்கன்னா நெசப்பாக்கத்தில் பிக்கப் எடுத்துகிட்டு டி நகரில் ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ பிக்கப் லொக்கேஷனுக்கு ஒரு 2.3 கிலோமீட்டர் இருக்கு. ஒன் டேக் டைம் பார்த்தீங்கன்னா 6:05 ஆகுது ஈவினிங். டிராஃபிக்காக தான் இருக்கும். எப்படி போகிறதுன்னு தான் தெரில. 3 கிலோமீட்டர் போகிறதுக்கு 20 நிமிஷம் காட்டுது. ஸோ காய்ஸ், நம்ம லோடு ஏற்றியாச்சு. ஏற்றி இப்போ போயிட்டுருக்கோம். டி நகர் கொண்டு போய் இறக்கணும். அந்த லோடெல்லாம் இறக்கியாச்சு. நம்ம இப்போ நேரம் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். டி நகர்லேருந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது வீடு டிஸ்டன்ஸ். It's time to wind up. Stay tuned. Hope you guys enjoy the today's vlog. See you on next vlog. Till then, bye bye. வண்டி நேரம் போய் இடிச்சிருக்கோம். Bye.